இந்த உலகத்தில் சில கதைகள் இருக்கின்றன. அவை கேட்பதற்காக அல்ல, வாழ்வதற்காக. இங்கு நீங்கள் கேட்கப் போகும் கதை ஒரு பெரிய மனிதனின் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மை கதை. ஆம், நான் உங்கள் அஸ்து நாலேஜ். உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். Sir, how did you become so great? How did I become so great? That's the question. Well, which class you are in? What's your dream in life? Well, I don't know. I must believe. You must have a dream. Say, I must have a dream. I must have a dream. I must continuously acquire knowledge. I must continuously acquire knowledge, Hard work hard work, and perseverance. and perseverance. One should not be afraid of problems. Not afraid of problems. Then you'll be successful. Okay? ஏபிஜே அப்துல் கலாம் 1931 தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் ஒரு சிறிய கடற்கரை நகரம். பெரிய கட்டிடங்கள் இல்லை, பெரிய வசதிகள் இல்லை. ஆனால் அங்கு பிறந்த ஒரு சிறுவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. அவர் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில். அவரது தந்தை ஒரு படகு ஓட்டுநர், தாய் எளிய இல்லத்தரசி. பணம் இல்லை, ஆனால் நேர்மை இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, உழைப்பை மதிக்கும் குடும்பம் இருந்தது. பல குழந்தைகள் ஏழ்மையை காரணம் காட்டி கனவுகளை கைவிடுகிறார்கள். ஆனால் இந்த சிறுவன் ஏழ்மையையே தனது சக்தியாக மாற்றினான். சிறுவயதிலேயே அவர் செய்தித்தாள்களை விற்றார். வெயில், மழை, சோர்வு எதுவும் அவரை நிறுத்தவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரிந்தது ஒன்றுதான், இன்று நான் உழைத்தால் நாளை நான் உயர்வேன். பலர் நினைப்பார்கள், ஏழை குடும்பம், படிப்பு எதற்கு? ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை. கல்விதான் தன் வாழ்க்கையை மாற்றும் ஒரே ஆயுதம் என்று அவர் நம்பினார். பள்ளிக்கு செல்லும் வழியில் பல சோதனைகள், பல நாட்கள் பசி, சில நாட்கள் மனச்சோர்வு. ஆனால் ஒரு நாளும் கனவுகளை அவர் விட்டுவிடவில்லை. இங்கு ஒரு நிமிடம் நீங்கள் நிறுத்துங்கள். இன்று நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? பணம் இல்லையா? வசதி இல்லையா? ஆதரவு இல்லையா? அப்படியானால் இந்த கதை உங்களுக்காகத்தான். ஏழ்மை ஒரு குறையல்ல, ஏழ்மை ஒரு தொடக்கம். அதிலிருந்து எவ்வளவு உயரம் போகிறோம், அதுதான் உண்மையான வெற்றி. இந்த சிறுவன் எப்படி கல்வியில் உயர்ந்தார், எப்படி தோல்விகளை எதிர்கொண்டார், எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை ஒரு அசாதாரண பயணமாக மாறியது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது பணம் அல்ல, பதவி அல்ல, கல்வி. கல்வி என்பது புத்தகத்தில் உள்ள எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் எதிர்காலத்தில் எழுதும் சக்தி. ஏபிஜே அப்துல் கலாம் பள்ளியில் படிக்கும் காலத்தில் அவர் ஒரு சாதாரண மாணவன். ஆனால் மற்றவர்களிடமிருந்து ஒரு விடயத்தில் மிகவும் வேறுபட்டவர், கற்றுக்கொள்ளும் ஆர்வம். சில ஆசிரியர்கள் பாடம் மட்டும் கற்பிப்பதில்லை, அவர்கள் வாழ்க்கையை கற்பிக்கிறார்கள். கலாம் அவர்களின் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்தார்கள். நீ பெரியவனாக முடியும் என்று சொன்ன ஒரு வார்த்தை அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. சில நேரங்களில் ஒரு ஆசிரியரின் நம்பிக்கை ஒரு மாணவனின் தன்னம்பிக்கையாக மாறுகிறது. அதேதான் இங்கும் நடந்தது. கல்லூரி வாழ்க்கை. பணம் குறைவு, வசதிகள் இல்லை, சில கனவுகள் அசாத்தியமாக தோன்றின. ஆனால் அவர் கேட்ட கேள்வி ஒன்றுதான், இது கடினமா? ஆம். அப்படியானால் இதையே செய்ய வேண்டும். விண்வெளி, விமானங்கள், அறிவியல், இவையெல்லாம் அவருக்கு பாடங்கள் இல்லை, அவை கனவுகள். அவர் மதிப்பெண்களுக்காக படிக்கவில்லை, நாட்டுக்காக படித்தார். இங்கே ஒரு கேள்வி, நீங்கள் படிப்பை பயம் என்று பார்க்கிறீர்களா அல்லது வாய்ப்பு என்று பார்க்கிறீர்களா? பார்வை மாறினால் வாழ்க்கை மாறும். ஆனால் கல்வி மட்டும் போதுமா? இல்லை. வாழ்க்கை தோல்வி இல்லாமல் யாருக்கும் வெற்றி கொடுக்காது. அப்படியானால் கலாம் அவர்கள் தோல்வியை எப்படி எதிர்கொண்டார்? இந்த உலகத்தில் தோல்வி இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தோல்வியை எப்படி பார்க்கிறோம், அதுதான் நம்மை தீர்மானிக்கிறது. கலாம் அவர்களின் வாழ்க்கையிலும் தோல்விகள் இருந்தன. பல தோல்விகள் மனதை உடைக்கும் தோல்விகள். ஒரு விஞ்ஞானியாக அவர் செய்த முயற்சி ஒரு முறை தோல்வி அடைந்தது. அந்த நாள் அவருக்கு தூக்கம் வரவில்லை, மனம் உடைந்தது, தன்னம்பிக்கை குலைந்தது. நான் சரியான மனிதனா? நான் தோற்றுவிட்டேனா என்று அவர் தன்னையே கேள்வி கேட்டார். அப்போது ஒரு மூத்தவர் அவரிடம் சொன்ன வார்த்தைகள், தோல்வி உன்னுடையது, வெற்றி அணியினுடையது. அந்த ஒரு வரி அவரது பார்வையே மாற்றியது. அந்த நாள் முதல் கலாம் அவர்கள் தோல்வியை பயம் என்று பார்க்கவில்லை, பாடமாக பார்த்தார், வழிகாட்டியாக பார்த்தார். தோல்வி உங்களை நிறுத்த வந்தால் அது உங்களை உருவாக்க வந்ததுதான். நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு தேர்வில், ஒரு வேலைக்காக, ஒரு கனவில். ஆனால் அது முடிவு இல்லை, அது அடுத்த நிலையின் ஆரம்பம். இந்த தோல்விகளை கலாம் அவர்களை ஒரு சாதாரண மனிதரிலிருந்து ஒரு தேசிய நாயகனாக மாற்றியது. அப்படியானால் அடுத்தது என்ன? இஸ்ரோ, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஒரு மனிதன் தனக்காக கனவு காணும் போது அவன் வெற்றி பெறுகிறான். ஒரு மனிதன் நாட்டுக்காக கனவு காணும் போது அவன் வரலாறாக மாறுகிறான். ஏபிஜே அப்துல் கலாம் கல்வி முடிந்த பிறகு அவர் சேர்ந்த இடம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். அங்கு வேலை என்பது சம்பளம் அல்ல, அது தேசிய சேவை. இஸ்ரோ வசதிகள் குறைவு, உபகரணங்கள் பழையவை, வெளிநாட்டு உதவிகள் இல்லை. ஆனால் அங்கு இருந்தது ஒன்றுதான், தன்னம்பிக்கை. நாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. கலாம் அவர்கள் ஒருபோதும் நான் என்று சொல்லவில்லை, எப்போதும் நாம் என்று சொன்னார். அவருக்கு தெரியும், ஒரு மனிதனால் மட்டும் வானத்தை இட்டாது, அதை ஒரு குருவால் தான் சாத்தியமாகும். ஒரு பெரிய திட்டம், பல மாதங்கள் உழைப்பு, தேசமே எதிர்பார்ப்பு. ஆனால் முடிவு தோல்வி. புரோக்கர் வானத்தை எட்டவில்லை. அந்த அறையில் அமைதி. பத்திரிகையாளர்கள், அதிகாரிகள் எல்லோரின் கண்களும் கலாம் மீது. யார் பொறுப்பு என்று கேள்வி. அப்போது ஒரு தலைவர் என்ன செய்தார் தெரியுமா? தோல்வியை தனக்கு எடுத்துக் கொண்டார், வெற்றியை அணிக்கு கொடுத்தார். அதுதான் உண்மையான கதை. அடுத்த முயற்சி, அதே குழு, அதே கனவு, ஆனால் அதிக அனுபவம்.
ராக்கெட் பறந்தது, வானத்தை கிழித்தது, இந்தியா உலகை நோக்கி எழுந்தது. அதன் பிறகு ஏவுகணை திட்டங்கள், பாதுகாப்பு ஆராய்ச்சி, தேசத்தின் வலிமை, உலகம் சொன்னது மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. இந்த பெயர் ஒரு பதவி அல்ல, அது ஒரு ஏழை சிறுவன் தேசத்தின் கவசமாக மாறிய கதையின் பெயர். நீங்கள் சின்ன வேலை செய்கிறீர்களா? அதை சிறியது என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் தேசத்திற்கு ஏதாவது செய்கிறீர்கள் என்றால் அதுதான் பெரிய சாதனை. இந்த வெற்றிகள் அவரை உயரத்துக்கு கொண்டு சென்றன. ஆனால் புகழ் வந்த போதும் அவர் மாறினாராம். அதிகாரம் வந்த போதும் அவர் எளிமையை விட்டாராம். ஒரு மனிதன் சாதனை பெற்று அதிக புகழ் பெற்ற போது அவர் மாறுகிறாரா? இல்லது, ஒரு மனிதராகவே இருப்பார், எளிமையாக. APJ அப்துல் கலாம் இஸ்ரோவில் மற்றும் DRDOவில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு பிரபலமான பெயர் கிடைத்தது, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. மற்றொரு பட்டங்கள், விருதுகள், புகழ் எல்லாம் வந்தன. ஆனால் அவர் ஒரே வழியில் வாழ்ந்தார். ஏழ்மை, நேர்மை, கடினம். பெரிய மனிதர்களுக்கு வெறும் நம்பிக்கை. மிக உயர்ந்த பதவிகளிலும் அவர் எளிய வீட்டில் வாழ்ந்தார். சாதாரண கண்ணோட்டம் கொண்டவர், ஆனால் மனம் மிகப்பெரிய. சோம்பல் இல்லாமல் எழுந்து வேலை செய்தார். நேர்மையாக நடந்து மக்களை மதித்தார். மாணவர்களுடன் நேரடியாக பேசினார். அவர் அசாதாரண பட்டங்கள் அல்ல, இளைஞர்களை உருவாக்குவதே அவரின் பெருமை. மாணவர்களுக்கு சொல்லியது, உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும், அதை நம்புங்கள், உழையுங்கள், ஒரு நாள் அது உங்கள் வாழ்க்கையாக மாறும். வெற்றி என்றால் பணம் அல்ல, பதவி அல்ல, நேர்மை, ஒழுக்கம், உழைப்புதான் வெற்றி. அவர் வாழ்க்கையில் செய்தது, கனவுகளை நம்பினார், தோல்விகளை பயமில்லை என பார்த்தார், மக்களை மதித்தார், எளிமையாக வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் ஒரு பள்ளிக்கு வந்தார். மாணவர்கள் கேட்டனர், அவரோடு வெற்றி எப்படி வந்தது? அவர் சொன்னார், நான் சிறிய கனவுகளை கொண்டேன், உழைத்தேன், தோல்விகளை எதிர்கொண்டேன், ஆனால் எப்போதும் எளிமையாக இருந்தேன். அந்த நேரம் அந்த சொல்லின் சக்தி மாணவர்களின் மனதில் என்றும் கிடைத்தது. இந்த வெற்றியும் புகழும் கொண்டிருந்தாலும் அவரின் வாழ்க்கை எளிமையானது. அதுதான் உண்மையான அறிவு. ஆனால் இது ஆரம்பம் மட்டும். அடுத்தபடியில் வந்தது ஜனாதிபதி காலம். ஜனாதிபதி அப்துல் கலாம் 2002ஆம் ஆண்டு ஒரு ஏழை சிறுவன் இந்தியாவின் ஜனாதிபதி ஆனார். புகழ், பதவி, பெரிய பதவிகள் வந்தாலும் அவர் மாறவில்லை. எளிமை, நேர்மை, மாணவர்கள் கண் என்றுதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவர் சொன்னார், 2020ஆம் ஆண்டு இந்தியா உலகின் முன்னணி நாடாக மாறும். நாட்டின் எதிர்காலம் அவரது கனவுகளை மட்டுமில்லை, அது இளைஞர்களை இருந்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றார். மாணவர்கள் கேள்விகள் கேட்டனர். நான் பெரிய கனவுகளை எவ்வாறு அடைவேன்? அவர் சொன்னார், தோல்வியை பயமில்லை என பார்க்கவும், உழைக்கவும், கனவுகளை நம்பவும். அந்த நேரம் ஒரு தலைமுறை வாழ்க்கையில் மாற்றம். அவரது வாழ்க்கையின் மற்றொரு பரிணாமம், மாணவர்கள் பிளஸ் இளைஞர்கள். அவர் சொன்னது, எல்லா விஷயங்களும் உங்கள் கைகளில் இருக்கிறது. கனவுகளை யாரும் உங்களுக்காக செய்ய மாட்டார்கள், உங்களால் செய்ய வேண்டும். நேர்மையாக இருங்கள், எளிமையாக வாழ்ந்த கனவுகளை பின்பற்றுங்கள். அவரது வாழ்க்கை மட்டுமல்ல, அவரது தத்துவம் அனைவருக்கும் பாடமாக இருக்கிறது. ஒழுக்கம் என்பது வெற்றி, நம்பிக்கை என்பது சக்தி, உழைப்பு என்பது மாற்றம். அவர் சொல்லுகிறார், உழைப்பே மிகப்பெரிய வழிபாடு, நன்னம்பிக்கை உங்களை உயர்த்தும். நான் என்ன ஆக வேண்டும் என்று யோசித்தால் நான் எப்படி உதவுவேன் என்று மாற்றுங்கள். அந்த மாற்றம் தான் உண்மையான மகத்துவம். 2015 அவர் மறைகிறார். ஆனால் அவரது கனவுகள், நம்பிக்கைகள், தத்துவங்கள் இன்னும் உயிருடன் உள்ளன. நீ யார் என்று கேட்காதே, என்ன செய்ய போகிறாய் என்பதை கேள். அவரது வாழ்க்கை காட்டியது ஏழ்மை, தோல்வி, வெற்றி மூன்றை. இந்த வீடியோ ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்ல, ஒரு தலைமுறையின் ஊக்கம். நீங்கள் சின்ன சின்ன இடங்களில் இருக்கலாம், ஆனால் உங்கள் கனவுகள் பெரியவையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகம் உங்களை நினைவில் வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் செய்து கொள்ளுங்கள். நான் என் கனவுகளை தொடங்குகிறேன்.